Good morning to all. Simplify everything. +2 result வந்துருச்சு. இன்ஜினியரிங் அட்மிஷன் போடுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் டிஎன்இஏல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரிசல்ட் வந்த அன்னைக்குல இருந்து மே 6th இருந்து ஜூன் 6 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஆன்லைன்ல தான் நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பட் ரொம்ப முக்கியமானது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரம் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அக்யூரேட்டா எடுத்து வச்சுக்கணும் சார். என்ன சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம்? எவ்ரி இயர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல ரிஜெக்ட் ஆகக்கூடிய அப்ளிகேஷனுடைய எண்ணிக்கை மோர் தென் 1.5 lakhs ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ஆகுது. இந்த 1.5 லட்சம் இதுல மோர் தென் 5,000 என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. என்ன ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த அப்ளிகேஷன்ல நம்ம ஃபில் பண்ற நேரம் என்னுடைய நேம்ல சேஞ்சஸ் இருக்கிறது, டேட் ஆஃப் பர்த்ல சேஞ்சஸ் இருக்குது, சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுல சேஞ்சஸ் இருக்குது, எரர். இந்த எரர் மூலமாவே மோர் தென் 5,000 அப்ளிகேஷன்ஸ் எவ்ரி இயர் என்ன செய்யுதுன்னு கேட்டா ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது நாட் ஈஸி. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா எடுத்து வச்சுக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ல உட்காரணும். அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல உட்காரதுக்கு முன்னாடி நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஹவு டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு செய்யணும், அது இனிமே தான் நான் என்ன செய்யறேன்னா இன்னொரு வீடியோல அந்த அப்ளிகேஷனையே என்ன செய்யணும் விசுவலைஸ் பண்ணி என்ன செய்யணும்னா வீடியோ போட போறேன். அப்புறம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, இந்த வீடியோல பார்க்க போறது டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் போய் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லயோ இல்லைன்னா லேப்டாப்லயோ முன்னாடி உட்கார்றதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு உட்காந்தீங்கன்னா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப பர்ஃபெக்டா எரரே இல்லாம உங்களுக்கு என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நடக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான். இந்த வீடியோல எப்பவும் சொல்றதுதான், ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காம ரொம்ப முக்கியமானது அதான்பா. நெவர் அந்த இது வரவே மாட்டேங்கி. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய லைக்ஸ் எதிர்பார்க்கிறேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னு கேட்டா ஷேர் பண்ணணும்னு என்ன செய்யறேன்னா எதிர்பார்க்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உட்கார்ந்ததுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், என்னுடைய நேம் தமிழ்லையும் தெரியணும், இங்கிலீஷ்லையும் தெரியணும். என்ன சார் என் பேர் எனக்கு தெரியும்ல சார். இப்ப உன்னுடைய பேர் உங்களுக்கு தெரியும்பா, பட் கரெக்ட் ஸ்பெல்லிங், கரெக்ட் ஸ்பேஸ் தமிழ்லையும் தெரியணும், இங்கிலீஷ்லையும் தெரியணும். ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா அப்பாவுடைய இனிஷியல் மட்டும் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் அப்பாவுடைய இனிஷியலும் அம்மாவுடைய இனிஷியலும் வச்சிருப்பாங்க. ஸோ நான் என்ன ஸ்பேஸ்ல இனிஷியலை ஃப்ரண்ட்ல போடுவாங்களா இல்ல லாஸ்ட்ல போடுவாங்களா, உன்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அந்த நேமை ரொம்ப அக்யூரேட்டா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ற நேரம் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா டைப் பண்ணணும். ஸோ உன்னுடைய நேமை ரொம்ப அக்யூரேட்டா ஸ்பெல்லிங்கோட ஸ்பேஸோட யாருக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா ஒரு இமெயில் ஐடி இருக்கும். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதா இருந்தா எதுல தான் போடுவாங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே செப்பரேட் இமெயில் ஐடி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். தேர்ட் ஒன், ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர், அது உன்னுடைய பர்சனல் நம்பராகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்க அப்பா நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய அம்மா நம்பரா இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு தான் எல்லா ஓடிபி எல்லாமே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வரும். ஸோ அதனால என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு ஃபோன் நம்பர் இருக்கணும். நெக்ஸ்ட், கம்யூனிட்டி. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கும், ஸோ ஒரு சிலருக்கு கோட்டா இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி வைஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப அக்யூரேட்டா தேவையானது என்னதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணி அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால என்ன செய்யணும், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். சார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்ன சார்? ஸ்பெஷல் ரிசர்வேஷனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா கவுன்சிலிங்கே வரும். அதுல என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டா ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்துச்சுன்னா. செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது என்னன்னு கேட்டா மாற்றுத்திறனாளிகள். ஸோ பிசிக்கலி சேலஞ்சா இருப்பாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா விஷன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளா இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிபிகேட்டை
பக்காவும் முதல்ல என்ன செஞ்சுக்கணும்னா எடுத்து வச்சுக்கணும். லாஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா. ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டானா என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஸ்டேட் லெவல்ல சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க, ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்க நேஷனல் லெவல்ல சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அந்த நேஷனல் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ இருக்கிறதுக்கு தனி கோட்டா இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தனி கவுன்சிலிங் இருக்கும். ஸோ நான் அதை அப்லோட் பண்ணா தான் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா வரும். ஸோ நான் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாவா இருக்கேன்னா ஸோ கட்டாயம் அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சிருக்கணும், எடுத்து வச்சிருக்கணும். ஸோ இதான் என்னன்னு கேட்டா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். எக்ஸர்விஸ்மேன் இருக்கக்கூடியது, மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடியது, மூணாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஸா இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்து என்னதுன்னு கேட்டா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 7.5% என்னதுன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு ஒரு தனி கோட்டா இருக்கு. அப்புறம் அந்த போனஃபைட் வாங்கி வச்சிருந்துருக்கணும். நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இத்தனை வருஷத்துல இருந்து இந்த வருஷத்து வரைக்கும் நான் என்ன செய்யறேன், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி உங்க ஸ்கூல்ல அட்டஸ்டேஷனோட போனஃபைட் சர்டிஃபிகேட் யார் வாங்கி வச்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்கி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நெட் மூலமா நீங்க வந்து பே பண்றீங்க, எந்த இதுல பே பண்றீங்க, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இல்லைன்னா யூபிஐ நம்பரா, இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலமா பண்ண போறீங்களா, இல்லாட்டினா நான் வந்து வெறும் ஒரு டிடி மூலமா பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் டேட்டா யார்கிட்ட இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். ஸோ என்னன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஜிபேலே பண்ணுவாங்க, ஒரு சிலர் நெட் பேங்கிங்ல பண்ணுவாங்க. ஸோ அதுக்குரிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க போன்ல எடுத்து வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ன செய்யணும் உட்காரணும். நெக்ஸ்ட் என்னதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எமிஸ் நம்பர். இது எமிஸ் நம்பர்னா நிறைய பேருக்கு தெரியாது. EMIS எமிஸ் நம்பர், கல்வி மேலாண்மை தகவல் மைய எண். அதாவது நீ ஸ்கூல்ல படிக்கனாலே உனக்குன்னு ஒரு எமிஸ் நம்பர் 6th இருந்து இந்த எமிஸ் நம்பர் சேஞ்சே ஆகாது. ஸ்கூல் டு ஸ்கூல் மாறினா கூட அந்த எமிஸ் நம்பர் என்ன செய்யாதுன்னா மாறவே மாறாது. அந்த எமிஸ் நம்பரை நீங்க என்ன செய்யணும் கேட்டா கரெக்டா என்ன செஞ்சிருக்கணும், ஸ்கூல்ல இருந்து நோட் பண்ணி வாங்கி வச்சிருந்துருக்கணும். அப்பனா தான் உங்களால ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டா ஆதார் கார்டு நம்பர். எல்லாருக்குமே கட்டாயம் ஆதார் கார்டு இருக்கும். அந்த ஆதார் கார்டுடைய அந்த 12 டிஜிட் நம்பர் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்னா உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேரண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம். இந்த ஆனுவல் இன்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பெர் இயருக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 72,000 50,000 எழுதுவாங்க. மாசம் 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வந்து இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கோட்டா கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ பெர் ஆனுவல் இன்கம், பேரண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவுன்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் தான் ரொம்ப 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 முக்கியமானது, நான் 6th இருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சேங்கிறது ஃபுல் கம்ப்ளீட் டேட்டா இருக்கணும். கம்ப்ளீட் டேட்டானா என்ன சார் இருக்கும், ஒருத்தன் வந்து 6th 7th ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பான், எந்த வருஷங்கிறது கரெக்டா இருக்கும். 8th 9th ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பான், 10th ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பான், 11th 12th ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா படிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க, அது எந்த வருஷம் படிச்சீங்க, அந்த ஸ்கூல்லுடைய டீடைல்ஸ் எல்லாமே யாருக்கு கரெக்டா தெரியணும்னு கேட்டா உங்களுக்கு கரெக்டா தெரியணும். ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ், இயர் அண்ட் ஸ்கூல் நேம் அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட். 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட். அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர். எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் இப்பதான் நீங்க +2 முடிச்சு ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ரிசல்ட் வந்திருக்காங்க, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோல் நம்பர். அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டா 12th ஸ்டாண்டர்டுக்குரிய மார்க் ஷீட். நீங்க ரிசல்ட் பார்க்க நேரமே ஒரு பிரிண்ட் அவுட் வந்திருக்கும், அந்த பிரிண்ட் அவுட்னுடைய இதை வந்து என்ன செய்யணும்னா கட்டாயம் அப்லோட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது என்னதுன்னு கேட்டா முதல் பட்டதாரி கல்வி கட்டணம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா உங்க வீட்லயே நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா இருந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் என்ன செய்யறாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் அதுக்குரிய சர்டிபிகேட் யார்கிட்ட இருக்கணும்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா. தட்ஸ் ஆல். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே சார் சொல்லியிருப்பேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்க எங்கேயே போய் உட்காரணும்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உட்காரணும். ஐ திங்க் தட்ஸ் ஆல். ஓகேவா. இதுக்கு அடுத்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டா ஹவு டு ரிஜிஸ்டர், எப்படி ரிஜிஸ்டர் பண்றது. அந்த இதை வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன செய்யுங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.